உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் கொடைக்கானல் டு சென்னைக்கு டிரான்ஸ்கிங் டிராவல்ஸ்ல தான் போயிருந்தோம். காஸ்ட் அதிகமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் டிராவல்ஸை சூஸ் பண்றதுக்கான ரீசன் சொன்ன டைமிங்கை கரெக்டா ஃபாலோ பண்றது. கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி 15 நிமிஷம் முன்னாடியே சென்னைக்கு வந்தாச்சு. நான் புக் பண்ண சீட்டும் பஸ்ஸோட காமனான ஏரியாவும் நல்ல கிளீன் அண்ட் ஹைஜீனாவே இருந்துச்சு. கம்ஃபர்டபுளா ஃபீச்சர் ஓரியன்டான டிராவல் இங்க தான் டிசப்பாயின்மெண்டே ஆச்சு. பஸ்ஸுக்குள்ள வந்தது அவங்க கொடுத்தது ஒரு பிளாஸ்டிக் கவர். வாமிட் வந்தா யூஸ் பண்ண ஃபேஸ்க்கும் காலுக்கும் ஸ்ட்ரைட்டா ஏசி வென்ட், கம்ஃபர்ட்டான பேக் ரெஸ்டோட ஒரு சீட், சாஃப்டான பில்லோ, பெட் ஷீட், ரீடிங் லைட், பவர் சாக்கெட், யூஎஸ்பி சாக்கெட், டிவி, லக்கேஜ் பிளேஸ் இது எல்லாமே இருந்துச்சு. ஏசியோ ரீடிங் லைட்டும் தவிர எதுவுமே ஒர்க் ஆகல. கிட்டத்தட்ட 3 தடவை சொல்லியும் பஸ் விட்டு இறங்குற வரைக்கும் எதுவும் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கும் சேர்த்து காசு வாங்கும்போது அது ஒர்க் ஆகலன்னா அட்லீஸ்ட் அந்த காசை ரீஃபண்ட் பண்ணுங்க. இல்லையா டிக்கெட் புக் பண்ணும்போது அதுக்கான டிஸ்கவுண்ட் கொடுங்க. இது எதுவும் நடக்காத போது இது ஒரு ஸ்கேமா தான் தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பல்பு வாங்கின டிராவல்ஸோட நேம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.